உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னடா செல்லம் இன்னும் முழிச்சிட்டு இருக்க? தங்கத்துக்கு தூக்கம் வரலையோ? தூங்குங்க. ஏன் முழிச்சிட்டு இருக்கீங்க? நல்லா தூங்கணும். தூங்குங்க. தூங்குடா. என்ன என்னையே பாத்துட்டு இருக்கீங்க? தூங்குங்க. பாத்தீங்களா, அப்பா வந்துட்டாரு பாருங்க. அப்பா வந்தாச்சு. அப்பா பாத்துட்டு தூங்குங்க. தூங்க மாட்டீங்களா? ஆமாவா? செல்லக்குட்டி தூங்குடா. தூங்கு. மாரி, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மாரி. என்னாச்சு ஹஸ்பண்ட் சார்? எவ்வளவு பெரிய சாதனை செஞ்சு முடிச்சிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி சாதாரணமா குழந்தைய கொஞ்சிட்டு இருக்க. நீ ஜெயிச்சது சாதாரண விஷயம் இல்ல மாரி. ஏதோ ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்து சரியா படிக்காத நீ அவ்வளவு பெரிய கம்பெனியில நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யற எல்லாரையும் ஒருங்கிணைச்சு சொன்னபடியே ஜெயிச்சு காட்டிட்ட. இன்னைக்கு நம்ம ஃபேக்டரிக்கு புதுசா வெளிநாட்டு ஆர்டர் கொண்டு வந்திருக்க. ஐயோ ஹஸ்பண்ட் சார், எனக்கு எதுக்கு இந்த பாராட்டு எல்லாம்? நான் அப்படி ஒன்னும் பெருசா சாதிச்சிடலையே. இல்ல மாரி, உனக்கு வேணா இது சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய விஷயம்னு. நீ மட்டும் படிச்சிருந்தன்னு வையேன், பிசினஸ்ல எங்கேயோ போயிருப்ப. சொல்ல போனா தேவி அம்மாவை விட ஒரு படி மேல போயிருந்திருப்ப. ஹஸ்பண்ட் சார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எப்பவுமே எல்லா விஷயத்திலயும் நான் தேவி அம்மாவுக்கு கீழேதான். அவங்களுக்கு சமமாவோ இல்ல அவங்கள விட ஒரு படி மேலேயோ என்ன வச்செல்லாம் பாக்காதீங்க. நீ இப்படி சொல்றது உன்னோட தன்னடக்கம் பெருந்தன்மையை காட்டுது மாரி. ஆனா நீ எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இதோட நீ நின்றவே கூடாத. மேல மேல நீ வளரணும். அப்பதான் எனக்கு சந்தோஷம். அத நீ செய்வியா? நீங்க கேட்டு நான் முடியாதுன்னு சொல்லுவேன் ஹஸ்பண்ட் சார். உங்களுக்காக நான் கண்டிப்பா செய்வேன். ரொம்ப சந்தோஷம் மாரி. உன்னை நீ இன்னும் வளர்த்துக்கணும். அதுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நிறைய புக்ஸ் படி. பிசினஸ பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோ. எந்த ஒரு விஷயத்தையும் தெரியாதுன்னு சொல்லாத அளவுக்கு நிறைய படிக்கணும். சரிங்க ஹஸ்பண்ட் சார். இது நாள் வரைக்கும் நீ வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இங்க எல்லாருக்கும் சமைச்சு போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தது போதும். இதுக்கப்புறம் உன்னோட திறமைய வீட்டுக்குள்ளேயும் சமையல் கட்டிலையும் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. பிசினஸ்ல நான் உன்னை மேலும் மேலும் வளர்த்து விடுறேன். இனிமே அதுதான் என்னோட வேலை, சந்தோஷமும் கூட. என் ஆசைய நிறைவேற்றி வைப்பல்ல. உங்களுக்கு எது சந்தோஷமோ அத செய்யறதுதான் என்னோட கடமை ஹஸ்பண்ட் சார். உங்க சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.